அடுத்து இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த சத்தியம் வாங்குறது எல்லாம் பொய் சத்தியம், பொய்யர்கள் வாங்குற சத்தியம், அதெல்லாம் நம்பாதீங்க. அடுத்து இந்த பாஜக வந்துடும், இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் சுத்தமா எடுபடாது. இந்த மனுஷனை இது கடைசி பிரச்சாரம், டிவிக்கோட கடைசி பிரச்சாரம் பழத்து எடுத்துக்காரு. எப்படி ஒரு கட்சியும் விரிச்சு வச்சிருக்காரு. பிஜேபில இருந்து, டிஎம்கேல இருந்து, ஏடிஎம்கேல இருந்து, எடப்பாடியில இருந்து எந்த தொகுதியில எவன் நிக்கிறானோ அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு மச்சு வச்சிருக்காரு. எப்படி கரூர் நடந்த சம்பவத்துக்கும் பதிலீடு சரியா கொடுத்திருக்காரு. நாளைக்கு நடக்க போறது 23ஆம் தேதி நாளைக்கு உங்களோட உரிமைய, உங்களோட ஓட்டை நீங்க போட போற நாளைக்கு கவனமா சிதறாம சிந்தாம உங்க வாக்க விதில் சிந்தத்தை அடிச்சிருங்க. இந்த மனுஷன் எவ்வளவு போராடணுமோ அவ்வளவு போராடிட்டாரு. உங்களுக்காக மனுஷன் வந்தாரு. இந்த மனுஷனை நீங்க தக்க வைக்கணும்னாக்கா இந்த சின்னத்துக்காக நீங்க கவனமா விதில் சின்னத்துக்கு போட்டுருங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் வந்துட்டாரு. இந்த தேர்தல் காலத்தை முழுசா முடிக்கணும்னாக்கா நாளைக்கு போடுற ஒரு ஓட்டுல தான் நாளைக்கு இருக்குது. ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த எத்தனை டிஎம்கே நண்பன் அவங்களோட குடும்பம் இருந்தாங்களோ சரி, அவங்க அனுப்பிச்சு விடுங்க. ஸோ டிஎம்கே, ஏடிஎம்கே எத்தனை மாற்று கட்சி இருந்தாலும் அவங்களாம் அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா இத்தனை பேருக்கு இன்னும் கூட ரிசல்ட் தெரியாது. இன்னும் நம்ம தாய்மார் இருக்காங்க, பெரியவங்க 50 வயசு வரவங்களாம் இன்னும் இது தெரியல. விஜய் எது தொழில் நிற்கிறாரு, எந்த கட்சி வருது, எது அவங்க சின்ன இது, இன்னும் அதுக்கு ஒரு புலிவமா இருக்காங்க. ஸோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா மக்களுக்காக இதுதான் தேர்தல், வேற எந்த தேர்தலும் எதிர்பார்க்காது. லாஸ்ட் ஹோப், அதாவது கடைசி நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறது தமிழக மக்களுக்கு மொத்தமா நீங்க கொடுக்குற ஒரு வாக்கு தான். நண்பி ப்ளீஸ் கவனம் செலுத்தாதீங்க, எங்கேயுமே செலுத்தாதீங்க. நாளைக்கு போட்டுருங்க. 3ஆம் தேதி 23ஆம் தேதி குத்துருங்க. அது இந்த குத்து மே 4ஆம் தேதி அந்த காலை கிளியும் பாருங்க, அந்த டிஎம் இருக்கலாம், கால் ரத்தம் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் கிளிய மாதிரி கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அழுவணும். கலங்கி அழுவணும். யாருக்கு சொல்ற தெரியுது உங்களுக்கு? ஸோ இங்க யாருக்கு போட்டி? டிவிக்கு வர்சஸ் கமெண்ட் சொல்லிட்டு போங்க யாருக்கு போட சொல்லி. விதிஜனத்துக்கு மறந்துடாதீங்க. எத்தனை தொகுதி நிற்கிறாங்களோ அத்தனை தொகுதி வேட்பாளர் இருக்கும், இன்னும் ஆதரவு கொடுங்க. ஏன்னா அங்க இருக்கிறது உங்க வேட்பாளர் கிடையாது, நம்மளோட சின்னம் விஜய் சின்னம். விஜய் சின்னம் யாருக்கு சொந்தம்? தளபதி விஜய். தமிழக வெற்றி கழகம். மாற்ற கருத்து இல்லை, மாறுறது இல்லை. மனுஷனை வாய்ப்பை கொடுங்க, வாய்ப்பை தவறி விட்டுறாதீங்க. அடுத்த தலைமுறை